உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எசக்கியோட அண்ணங்கார ஒரு மளிகை கடை வச்சிருக்கான். தங்கச்சிக்கு அந்த வீட்டு திண்ணையிலேயே ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துட்டான். உனக்கு என்ன அந்த பக்கத்து திண்ணையில ஒரு பழக்கடை வச்சு கொடுக்க போறானா உனக்கு? ஏ அப்பா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இது பொங்கச்சீரு எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா கொடுத்து விடுது, நான் கொண்டு போறேன். ஏன் காசுல உங்க அம்மைக்காரி மஞ்ச குளிக்குதாளா? தப்பு. அம்மா கிட்ட அண்ணன் காசு கொடுத்து அம்மா எடுத்து தருது. இதுக்கும் உங்க கேடு கெட்ட பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வரேன். என்ன எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நீ போய் உன் அம்மைய உள்ளார காப்பி போட்டு எனக்கு எடுத்துட்டு வர சொல்லு. அம்மா கோவில் போயிருக்கு, இத நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். இப்ப நான் என்ன செய்ய? சரி, அப்ப நீ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. ஏன் அம்மாவும் நானும் தான் உனக்கு காப்பி போட்டு கொடுக்கணுமோ? தோ உன் பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு புலி மூட்டை, மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு வெறும் சக்னி வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கல, அத போட்டு தர சொல்லுப்பா. எனக்கு வேலை கிடக்கு. வேலை கிடக்கு. ஆமா, உன் ஆத்தாக்காரி வகை வகையா ஆக்கி போடுறா. நான் நல்லா 3 வேலையை உட்காந்து அதை கொட்டிக்கிட்டு இருக்கேன். போக்கத்த பையன் பேசுறான் பாரு பேச்சு. இல்லே, அவன் உன் அக்கா காரியை இப்படி எல்லாம் பேசிட்டு போறான், புளி மூட்டை அது இதுன்னுட்டு. நீ நாக்கு இழுத்து வச்சு அறுக்க வேணா, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. அக்கா ஏற்கனவே என் கழுத்து அறுத்தவன், அவங்கிட்ட நீ எதுக்கு பேச சொல்லுதே? என் மானம் போற மாதிரி ஏதாச்சும் பேசி தொலைச்சே நீ அறுத்துருவான். தேவையா எனக்கு? இல்லே சவுந்தரம், ஐயோ 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 ஐயோ, எப்படி இருந்த வீடுல நீ வீட்டுல இருந்தனா ஒரு ஊசி கூட கீழே விடாதே. அம்புட்டு அமைதியா இருக்கும். ஆனாலும் பொண்டாட்டிக்கு இம்புட்டு ஆகாதுல. ஏல வேண்டாம்னு வீட்டை விட்டு போனவனுக்கு எதுக்குல இம்புட்டு சீரு? ஐயோ, உலகத்துல இல்லாத அதிசயமா பெத்த மகனுக்கு இல்ல சீரு கொடுத்து விடுறா. அக்கா திரும்ப திரும்ப அதே பேசாதக்கா. லேச்சனியா, என்ன ஹோட்டல் பொங்கல் எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயா, அந்த வச்சிருக்கேன் பாருங்க. இங்க எல்லாம் என் நேரம் உன் கையால பொங்கலை வச்சு நான் சாப்பிட வேண்டியிருக்கு. கேவலமான பொழப்பாயிடுச்சு. சரி வா, பொங்கலை எடுத்து வச்சு தொலை. ஐயா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னலே, சட்னி சாம்பாரை வாங்கி வர மறந்துட்டியா? இல்லையா, சாமி கும்பிட போறேன், கோயிலுக்கு வாயான்னு பஞ்சு சொல்லிச்சு. நான் மறந்தே போயிட்டேயா. நான் கிளம்புதையா? இருளே பொங்கல் இப்படி பிரிச்சு வச்சுட்டாவது போல. ஐயா, இப்பவே லேட் ஆகி போச்சுயா. இதுக்கு மேல லேட்டா போனா என் வீட்டுக்காரி கெட்ட வார்த்தையாலேயே நீ ஏசுவாயா. ஐயா, இங்க தானே இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஐயா. நான் வரேன், நேரம் ஆச்சுயா, நான் கிளம்புறேன். பாத்தியா, இவனுக்கு கூட கொடுக்கு முளைச்சிருச்சு. எல்லாம் யாரு கொடுத்த இடம்? உன் பொண்டாட்டி கொடுத்த இடம். என்னக்கா நீ இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் இதே மாதிரி தீய நீ கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்க போற? நீயே என்னைக்கு உன் பேச்சை கேட்டுக்கிட்ட அந்த எசக்கி தலையில நான் மண்ணெண்ணெய் ஊத்தினேனோ, அன்னைக்கே அந்த மண்ணெண்ணெய் ஏன் தலையிலையும் சேர்த்து ஊத்திக்கிட்டேன். அதான் நிஜம். என் தலையெழுத்து. சரி, சனியை வச்ச பொங்கலை தின்னு தொலைக்க. ஐயோ, என்ன இது நான் கரெக்டா சொன்னேன்னா? சாம்பார் மறந்துட்டியான்னு கேட்டல. இது பாரு, சாம்பார் இல்லை, சட்னியும் இல்லை. என்ன இதுக்கு பேசாம நான் காலங்காலத்தால வாக்கிங் போற மாதிரி இந்த பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தா தொண்டையில அழகா பொங்க பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, வாங்கி தின்னிருப்பேன். நெய் எப்படியே மனமனு கமத்திருக்கும், வயிற்றுக்கும் புண்ணியமா போயிருக்கும். என்ன பண்றது? சாப்பிடு, எல்லாம் தலை விதி. எப்போ என்னல அக்கா, இப்ப மாமா என்ன பொங்கல் டோக்கன் 10 பேர் கிடைக்கலன்ட்டு மனு கொடுத்துருக்காவ. நாளைக்கு போயிட்டு அங்க சிவில் சப்ளைஸ் தாசில்தாரை பார்க்கறேன். நான் அந்த 10 பேரோட லிஸ்ட் தரேன். அவங்களுடைய வருமானம், அந்தஸ்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரகசியமா பார்த்து சொல்லுதியா? கேள, இந்த ஊர்ல நமக்கு தெரியாம யாருல இருக்கா?
நான் பாத்துக்கிறேன், நீ லிஸ்ட்டை கொடு, நான் விசாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு. அத்தான் இல்லை வாழை சிவபாலா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உனியா. ஆமாத்தா. கரெக்ட் டைம் வந்திய. வா சாப்பிட்டு போலாம். வா மாமா சாப்பிடலாம். எப்படி இருக்கிய? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. மாமா அக்கா வாடா. கையில என்ன திங்கிறதுக்கு தின்பண்டமா? அட இல்ல கனி, அம்மா அத்தானுக்கும் அண்ணனுக்கும் பொங்கச்சீட்டு கொடுத்துட்டு இருக்கு. அதான் உங்க எல்லாருக்கும் Dress வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் வந்தேன். இல்லை வழக்கமா அத்தை தானே இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கே. இல்லை உன்னை தான் கேட்க. என்ன மூஞ்ச தொங்க விட்டுருக்கிய? என்ன பதில காண? என்னாச்சு? சிவபாலா, அம்மா எங்கடா? அம்மாவுக்கு வருத்தம்க்கா. மகனுக்கு தலைப்பொங்கல் நம்ம வீட்டில தான் அப்படி நடக்கல இல்லையா? அண்ணன் வேற இங்க வந்துருச்சு. அந்த வருத்தத்துல அது கிளம்பி கோயிலுக்கு போயிடுச்சுக்கா. ஓ அதனால அத்தை இங்க வராதா? இல்லை இதுவும் அது பிறந்த வீடுதாம்ல, அது அப்படி பார்க்கல அப்பா. டேய், இசக்கி முத்துப்பாண்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா உங்க அப்பாவோட தங்கச்சியா தான் இருந்தாங்க. இப்போ மாமாவுக்கு எங்க அம்மா சம்மந்தி. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. உன் அம்மாக்கே புரியல, இனிய புரிஞ்சுக்க சொல்லுத. இல்லை நீ வந்த வேலையை பாரு, சீரெல்லாம் எடுத்து விடு, போய் சரி. கட்டி எடுத்துட்டு வாங்க போங்க. சரிண்ணே. டேய் அம்மா, எப்படிடா அப்பாவுக்கு தெரியாம வந்த? கழுகுக்கு கூட சில பொருள் கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா அப்பா கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? உங்க அப்பாவுக்கு தெரியாம வந்தாதான்டா ஆச்சரியம். ஆமா, இங்க ஒருத்தன் என் தங்கச்சி தங்கச்சின்னு உருகுன்னு உருகுறான். அங்க என் தங்கச்சி கோயில்ல போய் கிடக்குதா பொங்கல் அதுவுமா. இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியுது? உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா போய் உன் தங்கச்சியை கூட்டு வர வேண்டியதானே? நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளாக்கும். அப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கப்ப? நில்லு. இப்ப எசைக்கு மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தா பொங்கலை கொண்டாடுறதுக்காக 2 பேத்தையும் கூட்டிட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்துருப்பாள்ல. எல்லாரும் இங்க சந்தோஷமா பொங்கலை கொண்டாடி இருக்கலாம்ல. ம் மாமா, அம்மையோட கோவத்துக்கு ஆயுசு ஒரு நாள் கூட இல்லை. கோச்சிக்கிட்டாலும் அது எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் மாமா இருக்கும். அத்தா அக்கா 2 பேரும் சேர்ந்து வாக்கா. இந்தாங்க. இல்லை இது காலில் விடணும்லாம் எதிர்பார்க்காத, சின்னவங்க எல்லாம் விடக்கூடாது. அண்ணே மைனி சேர்ந்து வாங்க. இந்தாங்கண்ணே. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. ஏல எனக்கு எதுக்குல இது? வாங்கிக்கோங்க மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.